இந்த வைணவ சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒரு உரைக்குள்ள துளசி மணி மாலை வச்சுட்டு கையை உள்ள விட்டு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அவனுக்கு எது வெளி ஓசையில கேட்காதவனுக்கு, அவனுக்கு உள் நிலை போயிட்டா உள்ள நிலை மட்டுமே அவனுக்கு இருக்குது, மனசு உள்நோக்கி மட்டுமே பேசுது. அதனால அது பச்சையந்தி அப்படின்னு. அப்படி பச்சையந்தின்னு வரும்போது அவன் இந்த உலகத்திலே புறச்சரணையை விட்டு அகச்சரணைக்குள்ளே போய்விட்டான். உள்ள முழுக்க சிந்தனையோட இருக்கான். இந்த அடுத்த நிலை சொல்றதுதான் பராநிலை. அது என்ன பராநிலை? எல்லாத்தையும் மறந்துட்டான். உலக வாழ்க்கையில மற்ற தனக்கு முன்னால் என்ன நடக்குது, வெளியே நடக்குது எதுவுமே தெரியாத, எண்ணங்களே இல்லாத நிலைக்கு தன்னை உள்ள கொண்டு போயிடுவான். எல்லாம் ஒரு பிரம்மமயம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். அப்படி உள்ள போயிட்டான்னா பராநிலையில் மனிதனுடைய தேகம் இங்கு இருக்கிறது, ஆத்மா தனித்த நிலையிலே தெய்வீக கலப்பில் இருந்து கொண்டு சுகானுபவம் என்ற தெய்வத்துடைய அந்த அருமையான தியான சுகத்தினை அந்த உடம்பு அனுபவிக்க தொடங்குகிறது, ஆத்மா அனுபவிக்க தொடங்குகிறது. ஆகவே இந்த நிலையை அடைவதற்கு ஒரு முதல் பயிற்சி தான் ஜெபமாலை உருட்டுதல். ஜெபமாலை உருட்டும் பொழுது ஜெபமாலை உள்ள வர 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 நமக்கு அந்த உணர்வுகள் பெருகி பெருகி வரும். அதனாலதான் கழுத்துல போட்ட மாலை எடுத்து ஜெபிக்காதேன்னு சொல்றேன். ஏன்னா கழுத்துல போட்ட மாலை இவனுக்கு எல்லாம் கூட இருக்குதே, விஷ புத்தி உடம்புல ஓடுது. எப்படி? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், நாப்பீகம், ஈசை, அசூயன்னு எல்லா புத்தி ஓடுற உடம்பு. அவன் கழுத்து இருக்கிற மாலையில அந்த புத்தியெல்லாம் இருக்கும். அதை எடுத்து மீண்டும் ஜெபிக்க முடியாது. அதாவது ஜெபிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு மாலை வச்சுக்கிட்டு அதுல மட்டுமே ஜெபிக்கும். அப்படி ஜெபிச்சுட்டு வரும்போது அந்த ஜெபசக்தியினுடைய தன்மை இவ்வாறுதான் இவன் இருக்க வேண்டும், இவ்வாறுதான் இவன் விளக்க வேண்டும், இது எல்லாம் சொல்லுகின்ற தனி. எப்படின்னா அந்த ஜெபசக்தியினுடைய நாமாவளிகள் எத்தனை ஜெபிச்சிருக்கிறோமோ அத்தனை நாமாவளிகள் அந்த மாலையிலே பாதுகாக்கப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த வைணவ சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒரு உரைக்குள்ள துளசி மணி மாலை வச்சுட்டு கையை உள்ள விட்டு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அது கூட வெளியே காட்டினது அளவுக்கு கையை உள்ள விட்டு ஜெபிச்சுட்டு ஒரு ஒரு பைக்குள்ள அந்த துளசி மணி மாலை வச்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த மணிமாலையினுடைய கணக்குங்கிறது தனி. இதனை கொண்டு இதனை அறிதல், இதனை கொண்டு இதனை உணர்தல் என்பதெல்லாம் நமக்கு தெளிவுபடி தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். எனவே நாம் எப்பொழுதுமே உச்சாடனம் செய்யும் போது நம்ம மந்திரம் சொல்றோம், ஓம் நம சிவாய. இது உறக்க சொல்லுதல் பேர். மற்றவங்களுக்கு கேட்கிற மாதிரி சொல்லணும். நாக்கு மட்டும் சொல்லுது, மனசு மட்டும் சொல்லுது, உதட அசையுது, உள்ள மட்டும் சொல்றோம், முணுமுணுத்தபடி சொல்றோம். அப்ப முணுமுணுத்தபடி மந்திரம் சொல்லுதல் அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது? மனசுக்குள்ளேயே ஞானேந்திரியத்துக்குள்ளேயே சத்தம். நாக்கு கூட சொல்லாம உள்ள இருக்கிற மனசு ஓம் நம சிவாய சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது அது மனோநிலைக்கேற்றவாறு மனோசக்தியை பெறுகிறது. அதுல சத்தமாவும் சொல்லலாம், உனக்கு மட்டுமே கேட்கிற மாதிரி சொல்லலாம், உனக்கு கொடுக்குற ஆத்மாவுக்கு மட்டுமே கேட்கிற மாதிரி அமைதியாவும் சொல்லலாம். மூணுல எது பெருசோ, ஆனா ஒன்றிலிருந்து ஒன்று கடந்து செல்வதுதான் ஒரு சிறப்பு என்பதால் நாமாவளியை சொல்லிக் கொண்டே இருந்து பழகுதல். நாமாவளி பழகின பிறகு மனதுக்குள்ளே சொல்ல முயற்சி செய்தல், அதற்காக உனக்கு மட்டுமே கேட்கும்படி சொல்லுதல், பிறகு உன்னுடைய ஆத்மாவுக்குள்ளேயே சொல்லுதல். இப்போ வாய்விட்டு சொல்லுகின்ற போது பலன் 100 மடங்கு என்றால் உனக்கு மட்டுமே சொன்னால் அதன் பலன்கள் 1000 மடங்கு. உன் ஆத்மா மட்டுமே சொல்லுகின்றபடி ஒரு மந்திர ஜபம் இருந்தால் 10,000 மடங்கு பலன். எனவே அந்த பலனை அனுபவிப்பதற்கான தனித்தன்மைகளை நாம் உணர்ந்து கொண்டால் எல்லா வகையிலுமே சிறப்பு. வைணவ சம்பிரதாயத்திலே எப்பொழுதுமே துளசி கட்டையை பயன்படுத்துவார். துளசி இலை போதும், துளசி ஜெபமாலை போதும் என்று பயன்படுத்துவார்கள். சைவ சமயத்தில் ருத்ராட்சம் பெரிய சிறப்பு. சாக்த நெறியிலே ருத்ராட்சம்,
ஸ்படிகம், தாமரை மாலைகள் இப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க. தாமரை விதை மாலையில அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. உபாசனைக்கால இந்த மாலைகள் முழுக்கவே கீழே ஒரு மணி தொங்கும். அதான் மேரு. இந்த பக்கம் 108 மணி மாலைன்னா 54 மணி வந்தோடனே கீழே ஒரு மணி தொங்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் 54 மணி மாலை. அப்ப அந்த ருத்ராட்சம் என்று அது கீழே தொங்குற அந்த மணி வந்து பெருசா இருக்கும். அதுங்களா? அதான் அது மேருன்னு சொல்றோம். மேல் இருக்கிறது அந்த மேருடைய தன்மைக்காக நம்ம அந்த மணிமாலை ஜெபிச்சுட்டு வந்தா கவுண்டிங் பண்ணி கூட மேரு டச் ஆகும்போது 54 முடிச்சிட்டோம்னு தெரியும். அப்படி தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த மாலைகள் மிக பெரிதாக உதவுகிறது என்பதிலே சந்தேகமில்லை. நம்ம வந்து எப்பவுமே இறைவா எனக்கு இது நடக்கணும்னு நினைச்சிட்டு எதை செஞ்சேன்னா அந்த நாம ஜபத்துக்கு வைகரின்னு பேரு. நான் உனக்காக செய்யறேன், நீ எனக்காக எதை பண்ணிக்கூட அப்படின்னு கேட்டு செஞ்சு அது மத்தியமானு பேரு. எனக்கு எந்த கொஸ்டின் இல்லை உங்ககிட்ட. என் பாட்டுக்கு ஜெபிக்கிறேன், என் பாட்டுக்கு பிரார்த்தனை பண்றேன், எது நடக்குமோ நடக்கட்டும், அது பச்சேந்தி. இந்த 3 நிலையில எந்த நிலையும் நமக்கு வந்து இறைவனோடு மனம் ஒன்றினால் வேறு எதுவுமே கேட்க வேண்டாத நிலை தோன்றும் என்ற ஒரு தனித்தன்மை இருந்து விட்டால் அதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. எனவே வாழ்நாளிலே ஒன்றை கருதி ஒன்றை பெறுதல் என்பதெல்லாம் மனிதனுக்கு உண்டு. ஒரு தேவையை கருதி ஒன்று செய்யறது, எதிர்பார்த்து ஒன்று செய்யறது இயல்பா மனிதனுக்கு இருக்கிறது தான்.